அவங்க பிள்ளைய கொள்றாங்க, அவங்கள போய் தடுக்க கூட முடியல. இந்த மக்கள் என்னைக்கு இந்த பயத்தை விட்டுட்டு அவங்கள தூக்கி போட்டு பிடிக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த தேவைய முறை திருந்துவாங்க. அதை அந்த மக்கள் செய்யணும். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முந்திரி காட்டு குட்டி ஸ்டோரி நான் சின்ன வயசா இருக்கப்போ கேட்ட கதை. இதை கேட்டீங்கன்னாதான் இந்த சாதிய சைக்கோக்கள் எவ்வளவு வக்கரம் முடிச்ச எவ்வளவு கேவலமான ஈன பிறவி நாய்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் சின்ன வயசா இருக்கப்ப கேட்ட கதை இது. ஒருத்தர் ரொம்ப பிரைடா ரொம்ப கௌரவமா சொன்னார். அதை ஒரு பட்டியலின இளைஞர் மிக 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 பிற்படுத்தப்பட்ட ஒரு சூத்திர சாதி பெண்ணை காதலித்து விட்டார். உடனே அந்த சூத்திர சாதியில் இருக்கின்ற இந்த சாதிய சங்கிகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். யாரா? அந்த பட்டியலின இளைஞர். அதுக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, முதல்ல முந்திரி காட்டுக்கு நடுப்புல ஒரு 6 அடி குழி, ஒரு மனுஷன் மட்டும் நிக்கிற அளவுக்கு ஒரு குழியை வெட்டுறானுங்க. செங்குத்தா வெட்டி அவனை அடிச்சு தூக்கிட்டு வந்து துணியெல்லாம் எல்லாத்தையும் உருவி அம்மனமாக்கி அவன் அவமானப்படுத்தி அந்த குழிக்குள்ள அவனை இறக்கி அவன் மேல பெட்ரோலை ஊத்தி அவனை கொளுத்தி விடுறானுங்க. அதுக்கு முன்னாடி அவனோட ஆணுறுப்புல நம்ம மீன் பிடிப்போம் இல்லைங்களா, தூண்டில், அந்த தூண்டில கட்டுவோம் பாருங்க, நரம்பு, அந்த நரம்பு ஒண்ணு அந்த ஆணுறுப்போட முனையில கட்டி மேல ஒருத்தன் பிடிச்சிட்டு நிக்கிறான். பெட்ரோல் மண்ணையே மேல ஊத்துறது, ஊத்தி அதை சொடுக்கி சொடுக்கி இருக்கிறது. எரியிறப்ப திரும்ப தண்ணியை ஊத்தி அணைக்கிறது. அணைச்சதான் நாம எரிச்சல்ல வலி தாங்காம கடந்து துடிக்கிறது. அப்போ இருக்கிறது புடிச்சு, ஏன்டா ஏன் விட்டு பொண்ணு வைக்கிறா, உனக்கு ஏன் விட்டு பொண்ணு வைக்கிறான்ட்டு திரும்பவும் கொளுத்தி விடுறது, திரும்பவும் சொடுக்கி சொடுக்கி இருக்குது. அதே போல் உயிர் போகின்ற வரை சித்திரவதை செய்து அப்படியே மண்ணை போட்டு புதைச்சி அது மேல உட்காந்து சரக்கடிச்சாங்களாம். அது ரொம்ப பெருமையா எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எங்க ஊர்ல செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மண்ணுல, அந்த சாதி வன்மம் முடிச்ச வக்கரம் முடிச்ச மண்ணுலதான் கண்ணகி முருகேசன் கொலை நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரியும் கண்ணகி முருகேசனுக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க முழுசா தெரிஞ்சீங்கன்னா, இது கண்ணகி முருகேசனுக்கு நடந்தது ஒண்ணுமே இல்ல, அதை விட மிகப்பெரிய கொடூரங்கள் எல்லாம் அங்கே நடந்திருக்கிறது. கண்ணகி முருகேசன் கொலை குற்றவாளிகள் மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் மாற்றிக்கொள்ளாமல் ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள், ஈன வக்கரம் முடிச்ச நாய்கள், சாதி வெறி மிருகங்கள், சாதிய சைக்கோகள் அங்க சுத்திட்டு இருக்கான். அவெல்லாம் இன்னும் பிடிக்கல, அவெல்லாம் என்ன வெள்ளாண்டு சுத்திட்டு இருக்கான். அந்த நாய்கள்லாம் பிடிச்சி தூக்கல, இதை விட கொடூரமான முறையில சித்திரவதை செய்து அந்த நாய்களை கொலை செய்ய வேண்டும். இப்போ கண்ணகி முருகேசன் வழக்குக்கு வருவோம். கண்ணகி முருகேசன் விருதாச்சலம் பக்கத்தில் உள்ள கூட்டூருங்கிற ஒரு சின்ன கிராமம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கிறாங்க, 2 பேருமே பட்டதாரிகள். அதுல முருகேசன் கெமிக்கல் இன்ஜினியர். இன்னைக்கெல்லாம் ONGSல வேலை பார்த்தாருன்னா ஒரு 5-6 லட்சம் சம்பளம் வாங்குவாரு, பெரிய பொசிஷன்ல இருப்பாரு. அவங்க 2 பேரும் நேரம் வாழ்ந்து இருந்தாங்கன்னா அவங்க குழந்தை குட்டிலாம் வெளிநாட்டுல படிப்பாங்க. அது ஒரு மாறுதலான ஒரு தலைமுறையை நோக்கி நகர்ந்திருக்கும். அந்த தலைமுறைய சாதி வெறியால வன்மத்தால அழிச்ச ஒரு கதை தான் கண்ணகி முருகேசன் வழக்கு. இந்த கண்ணகி முருகேசன் வழக்கு பாத்தீங்கன்னா, கல்லூரிகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 2 பேரும் பட்டதாரிகள் படிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க. முருகேசன் பட்டியலின இளைஞர், அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த பெண் கண்ணகி. 2 பேரும் காதலிச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ், பதிவு திருமணம் செய்திடுறாங்க. செய்த பிறகு இவர்களால பிரிந்து வாழ முடியல. முருகேசன் பெங்களூர் வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லிட்டு அந்த பெண்ணோட அவர் உறவினர் வீட்டுக்கு 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கு பிறகு என் பொண்ணை காணும்னு சொல்லிட்டு பொண்ணோட அண்ணனும் அப்பனும் வந்து முருகேசனோட அப்பாவை போட்டு அடிக்கிறாங்க. அவருக்கு எதுவுமே தெரியல, என் பையன் படிச்சு முடிச்சுட்டா வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதுக்கு இடையில முருகேசன் SI ட்ரைனிங் போயிட்டு இருக்காரு, படிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சித்தப்பா, முருகேசனோட சித்தப்பாவை போய் அடிச்சு டார்ச்சர் பண்றப்ப, ஆமா எங்க வீட்டுலதான் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் உண்மையை சொல்லிடுறாரு. அதன் பிறகு முருகேசனையும் கண்ணகியும் புடிச்சிட்டு வரப்படுறாங்க. அந்த ஊரு சொந்த ஊரு சுத்தியரும் நிக்கிறாங்க, ஒரு 200-300 பேர் நிக்கிறாங்க. அடிச்சு அவமானப்படுத்தி முருகேசனோட சட்டையெல்லாம் உருவி கையை பின்னாடி இப்படி கட்டி உட்கார வச்சு டவுசரோட உட்கார வச்சிருக்காங்க. அந்த பட்டியலின சாதியை சேர்ந்த அந்த தெரு ஜனங்கள், ஊர் ஜனங்கள் எல்லாம் பார்க்க ஓடி வராங்க. அடிச்சு விரட்டுறானுங்க அவனுங்க. அடிச்சு விரட்டி, பொம்பளை யாராவது இங்க வந்தீங்கன்னா கற்பழிச்சுடண்டி அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க. அப்படி அடிச்சு மிரட்டி விட்டுட்டு அடிச்சு மருந்து குடிக்க சொல்றாங்க. மருந்தை குடிக்கல, ப்ரீ பிளான்ட் மர்டர், அதாவது மருந்தெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டானுங்க. சுடுகாட்டுல 2 பேரையும் எரிக்கிறதுக்கு விறகு ராட்டி எல்லாம் அடக்கி தகனம் கூட ரெடி பண்ணிட்டாருங்க. ரெடி பண்ணி கிட்டத்தட்ட கொலை செய்யணுங்கிற பிளான்லயே கூட்டு வரானுங்க. இது யதார்த்தமா நடந்த விபத்து இல்ல, கோபத்துல வந்து பாத்திரத்துக்கு அடிச்சு கொள்ள கொலை செய்யணும் பிளான் பண்ணியே கொண்டு வரானுங்க அந்த சாதி பிடிச்ச நாய்கள். அப்படி கொண்டு வரப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, குடிக்க சொல்றாங்க, அவங்க குடிக்க மாட்டாங்க. பொண்ணை அடிச்சு காதுல மூக்குல எல்லாம் மருந்தை ஊத்திடுறாங்க. முருகேசனை அடிக்கிறாங்க, அடிச்சு படுக்க வச்சு இந்த காலு இந்த கை, இந்த 2 காலும் 2 கையிலையும் ஒவ்வொரு கையிலையும் 5-5 பேர் 20 பேர் ஏறி உட்காந்துருக்கான். நெஞ்சில உட்காந்துருக்கான். வாயை திறக்க சொல்றாங்க, திறக்க மாட்டாங்க. கத்தி எடுத்து கிழிச்சு கரவா வழியா ஊத்தி காதுல ஊத்தி கொலை செய்யறானுங்க. முருகேசனோட உயிர் போகல, உயிரோட தூக்கிட்டு போறானுங்க. அதாவது மருந்தை ஊத்தி செத்துட்டாங்களா இல்ல, உயிரோட தூக்கிட்டு போறானுங்க வச்சு எரிக்கிறதுக்கு. அங்க போய் லேசா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணகி போகுது, கொளுத்திட்டானுங்க, உயிரோட வச்சு கொளுத்திட்டானுங்க.
முருகேசா சாவல, அவன் பிடிச்சி இழுத்துட்டு கிடக்கவும் இந்த பயிர் என்ன பண்றானுங்க, பாறை இருந்து பாருங்க, குழி தோன்ற பாறை பக்கத்துல வச்சிருந்தாங்க பாருங்க, அந்த பாறை எடுத்து அடிக்கிறானுங்க. என்ன பெத்த அம்மா அப்பா அக்கா தங்கச்சி குடும்பம் இந்த ஊரு ஜனம் எல்லாம் அந்த பக்கம் நிக்குது. பயம், இவனுக்கு கொலகார பயிர்வோ இங்க வந்தா நம்மளே கொண்டு போடணும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சொல்லிட்டு பயந்து நிக்கிறாங்க. அவங்க பிள்ளைய கொள்றாங்க, அவங்கள போய் தடுக்க கூட முடியல. அந்த அளவுக்கு சாதி வெறி பிடிச்ச அளந்து அந்த ஒரு கூட்டம் நிக்குது. அவ்வளவு கொடூரமா இருக்காங்க. இந்த மக்கள் என்னைக்கு இந்த பயத்தை விட்டுட்டு அவங்கள தூக்கி போட்டு பிடிக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த தேவடைய மூலம் திருந்துவாங்க. அதை அந்த மக்கள் செய்யணும். சாதி வெறிய புத்தரின் போதனை மூலமா திருத்தவே முடியாது. வன்முறையால அவன் எனக்கு கேள்வி கேட்கிறானா, வன்முறையால மட்டும் தான் அவனுக்கு பதில் சொல்லணும். எத்தனை காலமா அவன் பொறுத்துக்கிட்டே இருக்கிறது? நீ அடிச்சுக்கிட்டே இருப்பா, நான் பொறுத்துக்கிட்டே எத்தனை காலம் இருக்கிறது? உடனே உங்களுக்கு என்ன செய்யும் தெரியாம காவல் நிலையம் ஓடுறாங்க. தமிழ்நாடு காவல்துறையோட லட்சணத்தை பாருங்க, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அப்போ 2003 ஜெயலலிதா நினைக்கிற முதலமைச்சர், ஜெயலலிதா காவல்துறை சொல்லுது, காவல்துறை கையில வச்சிருக்க முதலமைச்சர், காவல்துறை பாருங்க, காவல்துறை சொல்லுது அவன் விட்டு பண்ண போய் ஆதரிச்சா கொலைதான் செய்வான். சாதி ஆணவ கொலையை காப்பாத்துறதுதான் தமிழ்நாடு காவல்துறை இருக்கா? இன்னைக்கு தேதி 9ங்க, முதல் நாள் நைட்டு 8வது நைட்டு கொண்டு புதைச்சு எல்லா வழியும் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலைல காவல் நிலையம் நேரத்துக்கு ஓடுறாங்க. காவல்துறை அப்படி ஒரு பொறுப்பற்ற பதில சொல்லுது. ரொம்ப வேதனைங்க. இந்த நாட்டுல என்ன மனிதனா வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்டமைப்பை சாதி வச்சிருக்கு. இந்த சாதியை என்னை கொண்டு போய் சபைக்குழுல வச்சு கொளுத்துறானோ அன்னைக்குதான் மனித நிம்மதியா வாழ்வான். நன்றி, வணக்கம்.